நேயர்களே, உங்களுக்காக நான் ஒரு புதிய தத்துவ கதையுடன் வந்திருக்கிறேன். துறவியும் ராஜாவும் ஆழ்ந்த ஞான பயணம். ஒரு நீண்ட நெடிய தேசத்தில் சக்கரவர்த்தி விக்ரமன் என்றொரு மகாராஜா ஆட்சி செய்து வந்தார். அவரது ராஜ்யத்தின் பெயர் சௌபாக்கியபுரி, அதாவது வளமையின் நகரம். பெயர் போலவே சௌபாக்கியபுரி அனைத்து விதமான செல்வங்களோடும் அறிவு செழிப்போடும் எங்கும் அமைதி தவழும் ஒரு சொர்க்க பூமியாக திகழ்ந்தது. விக்ரமன் தனது மக்களின் மீது தன் உயிரையும் மேலாக மதிக்கும் ஒரு தர்மசீலர். அவரது அரியணை தங்கத்தால் ஜொலித்தாலும் அவரது உள்ளம் மக்களின் துயரங்களில் தோய்ந்து அவர்களுக்காகவே சிந்திக்கும். நீதியில் அவர் கராரானவர், ஆனால் கருணையில் சாகரம். உலகமே போற்றும் ராஜாவாக அவர் இருந்தாலும் அவரது உள்ளத்தில் ஒருவித ஆழமான வெற்றிடம் நிரந்தரமாக குடிகொண்டிருந்தது. எதையோ தேடும் ஒரு தீராத தாகம், ஆனால் அது என்னவென்று அவருக்கே புரியாத ஒரு ஆன்மீக தேடல். இந்த ஆடம்பரங்கள் எனக்கு போதும், இன்னும் என்ன வேண்டும் என்ற கேள்வி அடிக்கடி அவரை துளைத்தது. ஆன்மீக அமைதியை பெற வேண்டும் என்ற ஆழ்ந்த வேட்கையுடன் அவர் தனது ராஜ்யத்தின் எல்லைகள் கடந்து உலகின் புகழ்பெற்ற ஞானிகள், சித்தர்கள், மகரிஷிகள் மற்றும் துறவிகள் பலரை சந்தித்து வந்தார். அவர்களின் அருளுரைகள், வேதாந்த விளக்கங்கள், தியான பயிற்சிகள் என அனைத்தையும் உள்வாங்கிக் கொண்டார். ஆனால் மனம் முழுவதும் நிறைந்த ஒரு பரம திருப்தி மட்டும் கிட்டவில்லை. ஒரு நாள் சௌபாக்கியபுரியின் தலைநகர் வீதிகளில் சலசலப்புடன் ஒரு செய்தி பரவியது. வெகு தொலைவில் உள்ள நிர்மலவனத்தின் இதயப்பகுதியில் யாதொரு உலக பற்றுமில்லாத, தவயோகத்தால் மெலிந்த உடலும் ஞானத்தால் பிரகாசிக்கும் கண்களும் கொண்ட ஒரு பரமஞானி குடி கொண்டிருப்பதாக அச்செய்தி கூறியது. அவர் உலகின் மாயைகளை வென்று பிரபஞ்ச ரகசியங்களை உணர்ந்தவர் என்று மக்கள் பேசிக் கொண்டனர். இந்த செய்தி சக்கரவர்த்தி விக்ரமனின் மனதில் ஒரு மின்னலை பாய்ச்சியது. இதுதான் என் தேடலுக்கு விடை தரும் இறுதி பாதை என்று தீர்மானித்தார். தனது மந்திரி பிரதானிகளிடம் இரகசியமாக தனது நோக்கத்தை அறிவித்து அவசரகால அதிகாரங்களை அவர்களுக்கு ஒப்படைத்தார். பின்னர் தனது அரச உடைமைகளையும் அரியணை அதிகாரத்தையும் ஒரு நொடியில் துறந்து ஒரு சாதாரண யாத்ரீகனைப் போல வேடமிட்டு இருள் சூழ்ந்த அதிகாலை பொழுதில் இரகசியமாக வனத்தை நோக்கி புறப்பட்டார். நிர்மல வனம் தனது பெயருக்கேற்ப மனித நடமாட்டமற்ற கன்னித்தன்மையுடன் திகழ்ந்தது. அடர்ந்த மரங்களும் ஆபத்தான வனவிலங்குகளும் வளைந்து நெளிந்து செல்லும் நதிப்பாதைகளும் கொண்ட ஒரு புதிரான உலகம் அது. ராஜாவாக இருந்தபோதும் அவர் எந்தவித தயக்கமும் இன்றி வெறும் தன்னம்பிக்கையையும் தேடலின் தாகத்தையும் துணையாக கொண்டு தன் பயணத்தை தொடர்ந்தார். கற்கள் நிறைந்த பாதைகளில் கால்கள் இடறின, ஆனால் மனம் கலங்கவில்லை. பல சமயங்களில் பசி தாகத்தால் இளைத்து வழியில் கிடைத்த அரிய கனிகளை உண்டு நதிநீரை குடித்து பயணம் செய்தார். சில சமயங்களில் வனத்தின் விளிம்பில் உள்ள எளிய கிராமங்களில் தங்கி மக்கள் தரும் சோள உணவை உண்டு களைப்பாறினார். அவர் உடல் மெலிந்தது, ஆனால் மனம் வலுவடைந்தது. பல நாட்கள் கடுமையாக பயணம் செய்த பிறகு வனம் மேலும் அடர்ந்தது. எங்கு பார்த்தாலும் அமைதியும் பறவைகளின் கீதமும் மட்டுமே கேட்டன. ஒரு கும்மிருட்டான இரவு காட்டு விலங்குகளின் உருமல் கேட்டபோது கூட அவரது மனதில் ஒருவித அசாத்திய துணிவு குடிகொண்டது. ஒரு சிறிய சலசலக்கும் நீரோடைக்கு அருகில் மிகச் சிறிய எளிமையான ஓலைக்கூரையால் வேயப்பட்ட குடிலை கண்டார். குடிலின் வெளிப்பகுதியில் உலர்ந்த சருகுகளும் உள்ளே ஒரு எளிய பாயும் ஒரு காவித் துணியும் மட்டுமே இருந்தன. அங்குதான் அந்த மகான் வீற்றிருந்தார். ராஜா மகானின் முன் பணிந்து பக்தி சிரத்தையுடன் தன் நெற்றி நிலத்தில் படும்படி வணங்கினார். மகான் ஞானத்தின் பேரொளியுடன் அமைதியாக அவரை நோக்கினார். அவரது கண்களில் ஒரு அதீத சாந்தமும் பிரபஞ்சத்தின் அத்தனை இரகசியங்களையும் உணர்ந்த ஒரு ஆழ்ந்த பிரகாசமும் தெரிந்தது. ராஜாவுக்கு ஒரு விசித்திரமான அமைதி உணர்வு ஏற்பட்டது. சுவாமி, நான் சௌபாக்கியபுரி நாட்டின் சக்கரவர்த்தி விக்ரமன். எனக்கு இந்த உலகில் எல்லா செல்வங்களும் அதிகாரமும் இருக்கின்றன. என் மக்கள் என் மீது அளவற்ற அன்பு வைத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த ஆடம்பரமான வாழ்வும் முடிவில்லா பொறுப்புகளும் எனக்கு அமைதியை தரவில்லை. என் மனதில் எப்போதும் ஒருவித வெற்றிடம் குடிகொண்டிருக்கிறது. உண்மையான நிலையான நிம்மதியான வாழ்வை பெற எனக்கு வழிகாட்டுங்கள். இந்த தேடலுக்காகவே நான் என் ராஜ்ய சுகங்களை துறந்து இங்கு வந்தேன் என்று ராஜா கண்கலங்க மன்றாடினார். அவரது குரலில் இருந்த உண்மையான வேட்கை மகானை ஈர்த்தது.
மகான் மெல்ல புன்னகைத்தார். அவரது புன்னகை ராஜாவின் மனதில் ஒருவித அசாத்திய அமைதியை கொண்டு வந்தது. அன்புள்ளவனே, அமைதி என்பது வெளியிலிருந்து நீ தேடும் எந்த பொருளிலும் இல்லை. அது உனக்குள்ளேயே உன் ஆழ்மனதின் மையத்தில் ஆழமாக புதைந்திருக்கிறது. அதை நீ கண்டுகொள்ளாததால்தான் இந்த தீராத தேடல் என்றார். ராஜா குழப்பத்துடன் பார்த்தார். அப்படியானால் அதை நான் எப்படி கண்டுகொள்வது? நான் எவ்வளவோ ஆன்மீக நூல்களை படித்தேன், பல கடுமையான தியான பயிற்சிகளை மேற்கொண்டேன். ஆனாலும் அந்த பிடிபடாத அமைதி மட்டும் எனக்கு கிட்டவில்லை. மகான் கண்களை மூடி சிறிது நேரம் ஆழ்ந்த தியானத்தில் மூழ்கினார். அசைவற்ற அவரது உடலும் நிசப்தமான சுற்றுப்புறமும் பிரபஞ்சமே ஒரு நொடி ஸ்தம்பித்து போனது போல தோன்றியது. பறவைகளின் ஒலி கூட அடங்கியிருந்தது. பிறகு கண்களை திறந்து, அன்புள்ள சக்கரவர்த்தியே, இங்குள்ள இந்த எளிய நிர்மல ஆசிரமத்தில் நாளையிலிருந்து 7 நாட்கள் நீ ஒரு சாதாரண சீடனாக தங்கு. அரச சுகபோகங்களையும் உன் அடையாளத்தையும் முழுமையாக மறந்து ஒரு எளிய சீடனாக வாழ வேண்டும். இந்த 7 நாட்களில் நீ எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது. உனக்கு நான் கொடுக்கும் எந்த வேலையையும் மறுக்கக்கூடாது. உன் மனதையும் உடலையும் ஒரு குழந்தையைப் போல என்னிடம் ஒப்படைக்க வேண்டும். இந்த 7 நாட்கள் முடிந்த பிறகு உன் கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன் என்றார். ராஜாவுக்கு மகானின் நிபந்தனை ஆச்சரியமாக இருந்தது. 7 நாட்கள் எவ்வித பதிலுமின்றி ஒரு சாதாரண சீடனாக வாழ்வதா? அரச வேலைகளின் நெரிசலில் பழகிய அவருக்கு இந்த 7 நாட்கள் ஒரு யுகம் போல தோன்றின. ஆனால் மகானின் கண்களில் தெரிந்த அசைக்க முடியாத நம்பிக்கையும் அவரது வார்த்தைகளில் இருந்த நிதானமும் ஆழமும் ராஜாவை சம்மதிக்க வைத்தது. அவர் தலை வணங்கி, தாங்கள் இடும் ஆணை சிரமேற்கொள்வேன் சுவாமி என்றார். மறுநாள் முதல் ராஜா ஒரு சாதாரண சீடனைப் போலவே ஆசிரம வேலைகளைச் செய்யத் தொடங்கினார். அதிகாலையில், பிரம்ம முகூர்த்தமான அதிகாலை 4 மணிக்கே மகானின் முதல் சீடன் எழுப்புவதற்கு முன்னரே எழுந்து குளிரும் நதி நீரில் நீராடினார். அதன் உறைபனி குளிர்ச்சி அவரது உடலுக்கு ஒருவித புத்துணர்ச்சியையும் உள்ளத்திற்கு ஒருவித திடமான உணர்வையும் அளித்தது. பின்னர் பூஜைக்கான காட்டு மலர்களை கொய்தார், சமையலுக்காக விறகுகளை வெட்டினார், ஆசிரமத்தின் பெரிய அம்மிக்கல்லில் அரிசி மாவை அரைத்தார். சமையலறையை சுத்தம் செய்தார், பாத்திரங்களை கழுவினார். ஆசிரமத்தின் தரையை சாணத்தால் மெழுகினார், சுற்றுப்புறத்தை தூய்மைப்படுத்தினார். மற்ற சீடர்களுடன் சமமாக தரையில் சம்மணம் இட்டு அமர்ந்து மகான் வழங்கும் கஞ்சி மற்றும் கீரையை உண்டார். மாலையில் மகானின் அருகில் அமர்ந்து அவர் போதிக்கும் எளிய தியான பயிற்சிகளில் ஈடுபட்டார். எந்தவித ஆடம்பரமும் அதிகாரமும் இல்லாமல் ஒரு பட்டுப்பூச்சியிலிருந்து ஒரு சாதாரண புழுவாக மாறியது போல மிகவும் எளிமையான முறையில் வாழ்ந்தார். முதல் நாள் முடிந்தது. இரவில் ராஜாவுக்கு நல்ல ஆழ்ந்த உறக்கம் வந்தது. பல வருடங்களுக்கு பிறகு அவர் எந்த கவலையும் இல்லாமல் நிம்மதியாக உறங்கியது போல உணர்ந்தார். 2ஆம் நாள் முழுவதும் வேலைகளில் மூழ்கினார். அவரது கைகள் விறகுகளை வெட்டி பழகின, தோளில் விறகுக்கட்டுகளின் வலி இருந்தது. உடல் வலி இருந்தாலும் மனதிற்கு ஒருவித லேசான உணர்வு ஏற்பட்டது. மனம் நிதானமாகி எங்கும் அலையாமல் ஒருமுகப்பட்டது. 3ஆம் நாள் அவர் ஆசிரமத் தோட்டத்திற்கு நீர் ஊற்றினார். ஒவ்வொரு செடியையும் மலரையும் தொட்டு உணர்ந்து நீரின் உயிர் சக்தியை உணர்ந்தார். செடிகளின் பசுமையும் மலர்களின் வாசனையும் அவர் மனதை மேலும் அமைதிப்படுத்தின. ஒரு செடியுடன் பேசுவது போல உணர்ந்தார். 4ஆம் நாள் தூரத்திலிருந்து யாசகம் கேட்டு வரும் துறவிகளுக்கு உணவு படைப்பதில் உதவினார். அவர்களின் எளிமையும் முகத்தில் தெரிந்த ஆனந்தமும் அவரை கவர்ந்தன. அவர்களுக்கு உணவிடும்போது தனது கைகள் வழியாக ஒரு தெய்வீக சக்தி பாய்வது போல உணர்ந்தார். 5ஆம் நாள் காட்டுக்குள் சென்று அபூர்வமான மூலிகைகளை மகானுக்காக சேகரித்தார். அந்த மூலிகைகளின் நறுமணம் அவரை ஒருவித ஆழ்ந்த அமைதிக்குள் இட்டுச் சென்றது. 6ஆம் நாள் ஆசிரமத்திற்கு வரும் சிறு குழந்தைகளுக்கு கதை சொல்லி அவர்களுடன் விளையாடினார். அவர்களின் மழலைச் சிரிப்பும் களமில்லாத மனமும் அவரை பரவசப்படுத்தின. 7ஆம் நாளும் முடிந்தது. ராஜாவுக்கு நேரம் போனதே தெரியவில்லை. அவர் ராஜாவாக இருந்த தனது கடந்த காலத்தை மறந்தே போனார். 7 நாட்கள் கழித்து சக்கரவர்த்தி விக்ரமன் மகானைச் சந்தித்தார். அவரது முகத்தில் ஒருவித களைப்பு இருந்தாலும் கண்களில் ஒரு தெய்வீக ஒளி தெரிந்தது. சுவாமி, 7 நாட்களாக நான் இங்கேயே தங்கி ஒரு சீடனைப் போல வேலை செய்தேன்.
நான் எதிர்பார்க்காத ஒரு மாற்றம் என் உள்ளே நடந்திருப்பதை உணர்கிறேன். என் மனம் இப்போது அலைபாயவில்லை. ஒருவித ஆழ்ந்த அமைதியும் நிறைவும் என் உள்ளத்தில் பரவியிருப்பதை இப்போது தெளிவாக உணர்கிறேன். ஆனால் இது ஏன் நடந்தது என்று எனக்கு தெரியவில்லை என்றார். மகான் புன்னகைத்தார். அவரது கண்களில் ஒருவித வெற்றியின் ஒளி தெரிந்தது. உண்மையாகவா சொல்கிறாய் அன்புள்ளவனே? உன் மனம் இப்போது எப்படி இருக்கிறது? கடந்த 7 நாட்களாக உனது ராஜ்யத்தை பற்றியோ உன் கடமைகளை பற்றியோ உனது அதிகாரத்தை பற்றியோ சிந்தித்தாயா? உனது அரியணையை பற்றியோ உன் எதிரிகளை பற்றியோ கவலைப்பட்டாயா? ராஜா ஆழமாக யோசித்தார். மகானின் கேள்வி அவரது ஆழ்மனதில் ஒரு பேரொளியை பாய்ச்சியது. உண்மைதான் சுவாமி, நான் ஒப்புக்கொள்கிறேன். கடந்த 7 நாட்களாக நான் சக்கரவர்த்தி விக்ரமனாக இருக்கவே இல்லை. என்னுடைய ராஜ்யம், என் கடமைகள், என் கவலைகள், என் செல்வங்கள் எதையுமே நான் நினைக்கவில்லை. இங்கு நான் ஒரு சாதாரண சீடனாக என் முன்னால் இருந்த அன்றாட வேலைகளில் முழுமையாக கவனம் செலுத்தினேன். ஒவ்வொரு செயலையும் எவ்வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் மனநிறைவுடன் செய்தேன். நான் செய்த வேலைகள் எனக்கு ஒருவித ஆழ்ந்த நிறைவையும் உள்ளார்ந்த மகிழ்ச்சியையும் தந்தன. என் உடல் சோர்வடைந்தாலும் என் மனம் மிகவும் இலேசாக இருக்கிறது. ஒருவித அசைக்க முடியாத அமைதி என் உள்ளத்தில் நிரந்தரமாக பரவியிருப்பதை இப்போது உணர்கிறேன் என்றார். மகான் கண்களை மூடி, அன்புள்ளவனே, நீ உன் மனதை கண்டுகொண்டாய். உன் தேடலின் ரகசியம் இதுதான். அமைதி என்பது வெளியுலகின் பொருட்கள், செல்வங்கள், அதிகாரம், புகழ் இவற்றில் இல்லை. இவை அனைத்தும் வெறும் மாயத்தோற்றங்கள், மாயை, ஒரு கட்டத்தில் உன்னை கட்டுப்படுத்தும் விலங்குகள். உண்மையான அமைதி என்பது உன் மனம் நிகழ்காலத்தில் முழுமையாக வாழும் போது கிடைக்கிறது. நீ உன் கடமைகளில் கவனம் செலுத்தி ஒவ்வொரு செயலையும் முழு ஈடுபாட்டுடனும் அன்போடும் தன்னலமற்ற சேவை மனப்பான்மையோடும் செய்யும் போது உனக்கு அமைதி தானாகவே கிடைக்கும். உன் ஒவ்வொரு செயலும் ஒரு பிரார்த்தனை போல, ஒரு தியானம் போல மாறும். உன்னுள் அமைதியே உண்மையான, நிலையான, அழியாத செல்வம். இந்த ஞானத்தை புரிந்து கொண்டால் நீ எந்த நிலையிலிருந்தாலும், ஒரு ராஜாவாக இருந்தாலும் சரி, ஒரு எளிய குடியாக இருந்தாலும் சரி, நீ நிம்மதியாகவும் ஆனந்தமாகவும் வாழலாம். உன் ஒவ்வொரு மூச்சும் ஒவ்வொரு அடியும் உன்னை இறைவனுடன் இணைக்கும் என்றார். ராஜா மகானின் கால்களில் விழுந்து வணங்கினார். அவரது கண்களில் இருந்து ஆனந்த கண்ணீர் வழிந்தது. அவருக்கு உண்மை தெளிவாக புரிந்தது. அவர் ராஜாவாக இருந்தாலும் அவர் தன் உள்ளத்தில் ஒரு துறவியைப் போலவே வாழ முடியும் என்பதை உணர்ந்தார். அவரது ராஜ உடைக்குள்ளும் அரியணைக்குள்ளும் அவர் ஒரு ஞானி போல வாழ முடியும். தன் ராஜ்யத்திற்கு திரும்பி தன் கடமைகளை மேலும் அன்போடும் அர்ப்பணிப்புடனும் செய்யத் தொடங்கினார். அவர் தனது மக்களுக்கு வெறும் ராஜாவாக இல்லாமல் ஒரு ஞானியான வழிகாட்டியாகவும் மாறினார். அவர் தன் மக்களுடன் மேலும் நெருக்கமாக பழகினார், அவர்களின் சிறிய தேவைகளையும் அறிந்து பூர்த்தி செய்தார். அவர் ராஜாவாக இருந்தபோதிலும் தன் உள்ளத்தில் ஒரு துறவியைப் போலவே அசைக்க முடியாத அமைதியுடனும் நிம்மதியுடனும் வாழ்ந்து சௌபாக்கியபுரியை ஒரு ஆன்மீக ராஜ்யமாகவே மாற்றினார். அவரது புகழ் உலகமெங்கும் பரவி பல தலைமுறைகளுக்கு நீடித்தது. இந்த விரிவான கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணவும்.